வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் நம்ம ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா யஷ். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கன்னடா நடிகர். ஆனால் இந்தியாவில் ஒரு படம் இவர் ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பேர் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேஜிஎஃப்பில் ராக்கி பாய் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கேஜிஎஃப் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நானே அது ஒரு 20-25 தடவை பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்க. கலர்ஸ் தமிழில் அடிக்கடி போட்டுட்ருப்பாங்க, சும்மாவே போட்டுட்ருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை தடவை பார்த்தாலும், சில படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், ஓகேங்களா. ஆனால் எல்லாமே போர் அடிச்சிடும். ஒரு 4 தடவை 5 தடவை பார்க்கும்போது போர் அடிச்சிடும். சில தடவை ஏதாச்சும் விஜய் சார் படம் இல்லை அஜித் சார் படமான ஒரு 4-5 தடவை பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 20 தடவை 25 தடவைன்றது பார்க்குறது ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் கேஜிஎஃப் படன்றது வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காது. அப்படி ஒரு படம் நடித்தவர் தான் யஷ். அவர் பேர் யஷ், உண்மையான பேர் யஷ். அதில் வந்து ராக்கி பாய் அப்படின்னு நடிச்சிருப்பார். சரி, அவரோட வாழ்க்கை கதையை தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து எப்படி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாகலை, இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகலை. அவர் அடிமட்டத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஆளாகிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யஷ் நம்ம கதையில் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 ஜனவரி 1986. இப்போ தான் அவர் பிறக்கிறாரு. எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பிறக்கிறார். யாருக்கும் பிறக்கிறாருன்னா அருண்குமார் அவர்களுக்கும் புஷ்பா அவங்களுக்கும் இவர் வந்து பிறக்கிறாரு. இவங்க அப்பா இவர் பிறக்கும் போது என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஒரு டிரைவர் வேலை தான் செஞ்சிட்ருக்காரு. பிஎம்டிசி அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒரு டிரைவராக வேலை செஞ்சிட்ருக்காரு, ஓகேங்களா. இவர் வந்து சின்ன வயசில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. ஒரு மீடியம் ஃபேமிலி கூட இல்லை, ஓரளவுக்கு அது வந்து நெசசரிஸ், அதாவது சாப்பாடுக்கு ஒரு சாப்பாடு வண்டி அவங்க சாப்பிட்ற மாரி வழி இருக்குது அவங்களுக்கு. மற்றபடி மீடியம் ஃபேமிலி மாதிரிலாம் இல்லை, வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க அவங்க, ஓகேங்களா. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இவங்க. வந்து அவங்க அப்பா வந்து டெய்லி வண்டி ஓட்டி தான் அவர் வந்து சம்பளம் வந்து வாங்கிட்டு வந்து அவங்க குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும், ஓகேங்களா. இந்தமாரி ஒரு குடும்பத்தில் தான் அவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்த உடனே சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு படிப்பு மேலே, ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து படிப்பு மேலே ஒரு சுத்தமாக ஆர்வமே இல்லை. படிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட் கூட இல்லை, ரொம்ப மொத்தமாக படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். படிப்பார், ஆனால் ஓரளவுக்கு தான் படிப்பார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்தமாரி படிப்பார் இவர். ஆனால் அவங்க ஸ்கூலில் நடக்கிற ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இவர் வந்து முன்னாடி போய் பேர் கொடுப்பாராம். இவருக்கு வந்து ஆக்டிங்கிறது சின்ன வயசுலேருந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்பயே அவர் விதை போட்டிருக்காரு அவர் மனசில். ஆக்டிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா சின்ன வயசில். அப்போ எல்லா ட்ராமாலையும் அவர் வந்து பேர் கொடுப்பாராம். அப்படி இல்லை அப்படின்னா மிஸ்ஸுங்களே வந்து பேர் எழுதிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சேருவாருன்றது அவங்களுக்கே தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராமாலையும், ஸ்கூலில் என்ன ட்ராமா நடந்தாலும் இவர் பேர் அந்த ட்ராமாவில் இருக்குமா. அப்படி வந்து எல்லா ட்ராமாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாராம். வளர பார்த்தீங்கன்னா ட்ராமாலே கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் வந்து கொஞ்சம் படித்ததும் பார்த்தீங்கன்னா படிப்பு மொத்தமாக அவர் வந்து இது பண்ணுறாரு. 10ஆவதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாகிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா நான் வந்து 10th டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன், அதாவது ஸ்கூலை விட்டு நான் படத்தில் வந்து வாய்ப்பு தேட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அப்பாகிட்ட இவர் வந்து சொல்கிறாரு, ஓகேங்களா. அவங்க அப்பா அதுக்கு வந்து சொல்கிறாரு, அது வந்து நீ படத்தில் நடிக்கணுன்றது உன்னோட பேஷன், உன்னோட கனவு, நான் அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன், நீ வந்து அதிலே போ, எனக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ வந்து படிக்கணும், உனக்கு வந்து அதில் வந்து உனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அது மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் வந்து உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, நம்ம வந்து நம்மளுக்கு நாலேஜுன்னு ஒன்று இருக்கணும், அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது இல்லைனா இது நம்ம வந்து மிடில் ஃபேமிலி கூட இல்லை, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதுமாரி அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பையனும் சரிப்பா யஷ் வந்து சொல்கிறாரு, அது ராக்கி பாய் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, சரிப்பா நான் வந்து இந்த மாதிரி சரி ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கூல் படிக்கிறாரு. காலேஜும் முடிக்கிறார், ஒரு டிகிரி வாங்குறாரு. ஒரு டிகிரி வாங்கிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் வந்து ட்ராமா ஸ்கூலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுமாரி ட்ராமா இடத்துலலாம் பேக்கிற. அப்போ வந்து ஒரு ட்ராமா குரூப்பில் வந்து இவருக்கு சேர்த்துக்கிறாங்க. இவர் லுக்கும் செம்மையாக இருக்குது, இவர் வந்து நான் செம்மையாக நடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ட்ராமா குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இவர் இவருக்குன்னு ஒரு தனி உரிமையே இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேர்ந்தார் அந்த குரூப்பில், ஆனாலும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்து இவர் ஒரு தனி உரிமையே இருக்குது அந்த இதில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இவர் வந்து நல்ல ஆக்டிங்கும் பண்ணுறாரு, ஒரு நல்ல லுக்காகவும் இருக்கார். அப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இன்னும் அது ஆசை அடங்கலை, அதாவது அவர் கனவு அடங்கலை. அந்த கனவு வந்து நம்ம வந்து ஒரு படத்தில் நடிக்கணும், ஒரு ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை, ஓகேங்களா. சின்ன வயசில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லியிருப்பார், நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஏன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் இருக்கா பார்த்தீங்களா, அவர் மாதிரி அவர் ஆகணும் அப்படின்றது அவரோட ஆசை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா சீரியல்ஸில் இவர் வந்து ஆக்டிங் பண்ணுறதை பார்த்துட்டு கன்னடா சீரியல்ஸ் டிவி சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் கொடுக்குறாங்க. சின்ன ரோல் கொடுத்தோன்னா அந்த சின்ன ரோலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு நல்ல ரோல் கொடுக்குறாங்க. அந்த நல்ல ரோல் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் இடம் பிடிச்சிருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2004
நந்தகோபால் அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து இவருக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்குறாங்க. அந்த ரோல் வந்து நல்லா பண்ணி முடிக்கிறாரு. அப்புறமா 2007 வரைக்கும் 2004லேருந்து 2007 வரைக்கும் நிறைய டிவி சீரியல்ஸ்லாம் பண்ணிகிட்டே போகிறாரு. ஓகேங்களா. இப்போ வந்து டிவி சீரியல்ஸ் ஒண்டி தான் 2004லேருந்து 2007 வரைக்கும் டிவி சீரியல்ஸ் ஒண்டி பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர். இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம்ல, வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அதனால அடுத்த கட்டத்துக்கு வாய்ப்பு தேடி போகிறாரு. அவர் வந்து டிவி சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாய்ப்பு தேடி தான் போயிட்டுருக்காரு. அடிக்கடி எங்காச்சும் மூவியில் ஏதாச்சும் ஒரு ரோல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வாய்ப்பு தேடி போயிட்டுருக்காரு. அவர் வந்து 2007 தான் அவருக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் கிரியேட் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெரிய ஹீரோ வாய்ப்பு தான் கேட்டு போட்டார். இருந்தாலும் அவருக்கு வந்து ஸ்மால் ரோல் கழிச்சிது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து எதையும் அது பண்ண மாட்டேன் அப்படி இப்படி எதுவும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அது கூடிய ஹார்ட் ஒர்க்கு, அந்த ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஹார்ட் ஒர்க் போட்டு அவர் வந்து அந்த ரோல் நடிக்கிறார். அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோல் மாரி, அது ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் அந்த சீனில் ஒரு மெயின் ரோல் மாரி தெரியும் எல்லாருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவர் வந்து அந்த ரோலில் நடித்தது ரொம்ப பிடிச்சி போயிடுது. எல்லாரோட பார்வையும் ஒரு மேலே திரும்ப, எல்லா ப்ரொடியூசரும் எல்லா டேரக்டரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து இப்படி நடிக்கிறானே இந்த சின்ன பையன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா 2008 to 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அதேமாதிரி சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் ராக்கி அப்படின்ற ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் கால் எடுத்து வைக்கிறாரு. முதல் படமாக தான் அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார். அதுமாதிரி நிறைய படம் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவர் இன்ன வரைக்கும் நடிச்சிட்டு இருக்க படம், ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா எதுவுமே லாஸ்ட்டில் போனது இல்லையா. ஏதாவது ஹீரோ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே லாஸ்ட்டில் போயிடுச்சு படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் அவர் இது வரைக்கும் நடித்த படத்தில் எதுவுமே வந்து லாஸ் ஆனதில்லை. ப்ரொடியூசர் போட்ட பணம் வந்து அவங்க கைக்கு வந்துருமா. அப்நார்மலாகவும் போனதில்லை. 2010 2012 அதுமாரி அப்நார்மலாகவும் போனதில்லை. ஓவர் ப்ராஃபிட்டும் வந்ததில்லை, லாஸும் ஆனதில்லை. ப்ரொடியூசர் போட்ட காசை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும் அப்படின்றாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இவர் வச்சு படம் எடுக்கணும். ஏன்னா ஒரு லாஸும் ஆகாது, இவர் வந்து அதிக ப்ராஃபிட்டும் வராது, அது ஒரு விஷயம். ஆனால் வந்து KGF அப்படின்ற ஒரு படம் நடித்தது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸில் குவிஞ்சுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி வந்து இவர் வந்து சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சைடு ஆக்டர் ரோல் வந்து முதல்ல அவார்டு வாங்குறது மாதிரி சைடு ஆக்டர் ரோல், பெஸ்ட் சைடு ஆக்டர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து வாங்குறாரு. ஓகேங்களா. 2010 ஒரு அந்த படம் வந்து 2வது டாப் 10 படம் ஃபிலிமில் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து 2வது இடம் வந்து அந்த படம் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அவார்டு வாங்குறாரு, வந்து சப்போர்ட்டிங் ரோல் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் வாங்குறாரு. இவர் வந்து ஒரு அவார்டு வாங்குறாரு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு. என்னதான் ஒரு ஹீரோவில் அவார்டு வாங்கினாலும் நம்ம அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட எஃபெக்ட் தான். அவர் வந்து அந்த இது எல்லாத்துக்குமே ஒரு எஃபெக்ட் போகிறார். ஒரு ட்ராமா, ஒரு சின்ன வயசில் ட்ராமா நடிக்கும்போது வந்துட்டும் இப்போ ஒரு ஆக்டர் ஆகட்டும் எல்லாத்துலையும் ஈக்குவலாக அவர் எஃபெக்ட் போடுறாரு. ஓகேங்களா. அதில் இது ட்ராமா தானே அப்படின்ற கம்மியாக எஃபெக்ட் போடுறது, இது வந்து படம் அப்படின்றது அதிகமாக எஃபெக்ட் போடுறது, அதுமாரி எதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் சமமாக ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே அவர் வராரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2013 குகில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படம் வந்து இவருக்கு சைன் ஆகுது. அந்த படம் நடித்து முடிக்கிறாரு. நடித்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடிச்சிட்டு இருக்க படம் எல்லா படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது ப்ராஃபிட்டுன்றது ஓரளவுக்கு வரும். அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் வரும். அது மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் வந்து போச்சு. படம் நிறைய வசூலிச்சிது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணியிருந்தார். அந்த ரோலும் செமையாக முடிச்சிருந்தார். அந்த படமும் நிறைய இதுவாகிட்டு இருந்துச்சு. அப்படியே 2014 2015 அப்படின்னு கன்னடாவில் பல படங்கள் நடிச்சிருக்காரு. எல்லா படமும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. அப்போ தான் ஒரு படம் வந்து 2018 மேலே KGF அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறாரு. தமிழ்நாட்டில் முக்கியமாக சொல்லலாம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆகுது அந்த படம். உங்களுக்கே தெரியும். நானே ஒரு 25-30 கிட்ட பார்த்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை அவ்வளோ தூரம் பார்த்தும் எனக்கு போர் அடிக்காது, ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த படம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஒரு மிகப்பெரிய வீர மாதிரி நம்மளுக்கு தோணும். எனக்கும் அது மாதிரி தோணிருக்கு. ஓகேங்களா. நீங்களும் அந்த படம் பார்த்துன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்துருக்கீங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த படம் வந்து செம்மையாக அவர் வந்து நடிச்சிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி நடிச்சிருப்பாருன்னு. அந்த ரோல் வந்து திரும்பியும் அவரை பார்க்கணும்னு வச்சாங்க. அதை KGF Part 1 நடித்தவங்க KGF Chapter 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு 2020 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொரோனா ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. இது முடிஞ்சவொடனே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க ரசிகர்களும் அவரோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மேரேஜ் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. மேரேஜ் வந்து 2016 அவருக்கு வந்து மேரேஜ் ஆகுது. ஓகேங்களா. 2016 அவருக்கு வந்து மேரேஜ் ஆகுது. அப்படின்ற ஒரு பொண்ணோட, கன்னடா பெண்ணோட அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. இவர் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு என்ன விஷயம், ஒரு மெயின் விஷயம் தான் தெரியுமா. அவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதை ஒரு மனசில் பதிச்சார். அந்த விதை தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு மரமாக வளர்ந்துருக்கு. சின்ன வயசுலேயே ட்ராமா அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. அதேமாரி உங்களுக்கு என்ன ஆசை, எதில் உங்களுக்கு வந்து ஆசை இருக்குது, உங்களுக்கு எதில் ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. அந்த பேஷனை நோக்கி நீங்கள் அப்படியே போங்க. அதுக்குன்னு நீங்கள் விட்டுட்டு போய்கிடாது. இவர் சொன்னார் பார்த்தீங்களா, பார்த்தால நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு மாதிரி விட்டு போகாது.
நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ஒரு அப்பா வந்து சொன்னார்ல 10th விட்டு போகாத அப்படின்னு, அதேமாதிரி அவரும் விடாமல் தான் பண்ணார். அதேமாதிரி நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்டலாம் போய் கேட்காதீங்க, நான் விட்டு போகிறேன், நீங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பு எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம். ஃபேஷனில் நம்மளுக்கு எப்படியாச்சும் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து செலக்ட் ஆகிடுவோன்னு. ஆனால் சில தடவை நமக்கு லக்கோ இல்லை நம்மளுக்கு திறமையோ கொஞ்சம் குறைஞ்சிச்சு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து எஜுகேஷன்றது வந்து நம்ம கூட எப்போவுமே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம், திருப்பி நம்ம வந்து நம்ம ஃபேஷனை நோக்கி போகலாம். ஆனால் எஜுகேஷன்றது எல்லாமே நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறமா உங்களால் உங்கள் பேஷனை தேடி நீங்கள் போகவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் ஒரு சிறந்த வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.